தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பரம ரிஷிய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. பீஸ் கேரியல் நீங்க தானே திருடுனீங்க, இந்தாங்க இதுக்காக தானே வந்தீங்க, இளமதி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு கிண்டல் பண்றாப்புல. கடைசியா போகும்பொழுது இன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் ஒண்ணு பண்ண போறேன், இத பார்த்துட்டு இளமதிக்கே என் மேல நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ண போறா, நீங்களே பாருங்க அப்படின்ட்டு நம்ம பரம ரிஷிய உசுப்பேத்தி விட்டுட்டு போயிடுறாரு. நம்ம ரிஷியும் உடனே அவங்க ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த கடைக்கிட்ட ஏதாச்சும் நடக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கடையில நம்ம இளமதியும் இளமதியோட அப்பாவும் இருக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம இளமதி பரமனை கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இளமதியோட அப்பா பரம நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இளமதி தான் கேட்கறதா இல்லையா? நம்ம பரம வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பர போர்டோட வராப்புல. அதில தான் நம்ம பார்த்துருப்போமே, ஏற்கனவே ப்ரோமோலலாம் பார்த்துருப்போம். 70% தள்ளுபடி அப்படிங்கிற போர்ட தான் எடுத்துக்கிட்டு வந்து கடைக்கு முன்னாடி வைக்கிறாப்புல. இத பார்த்த உடனே இளமதிக்கு கோவம் வந்து, "என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு. "உன் இஷ்டத்துக்குலாம் எப்படி பண்ணுவ?" அப்படின்னு கேட்டா, "நான் தான் இந்த 3 நாளைக்கு இந்த கடைக்கு ஓனர் இல்ல. என் கடைக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நீ எல்லாம் கேட்கக்கூடாது." அப்படின்ட்டு பரம அந்த பேனரை அங்க எல்லாம் வச்சு தொங்க விட்டுக்கிட்டுலாம் இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் துணியெல்லாம் போயிட்டு இப்படி இப்படி அடுக்குங்க அப்படின்னு 2 பேத்துக்கிட்டையும் சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாம் அடுக்குனதுக்கு அப்புறம் நம்ம பரம நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில போறாப்புல. போயிட்டு வரும்பொழுது பிரியாணி வாங்கிக்கிட்டு வராரு. அதுவும் 3 பார்சல் வாங்கிக்கிட்டு வராரு. சோறு 3 இப்ப 1 அவரு எடுத்துக்கிட்டு மத்த 2 இளமதிக்கும் இளமதியோட அப்பாவுக்கும் தருவாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன் இளமதியோட அப்பாவும் அப்படிதான் இளமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில இலைய விரிச்சு போட்டு 3 பிரியாணியும் தன்னோட இலையிலேயே போட்டு சும்மா வெளுத்து கட்டுறாப்புல நம்ம பரம. இங்க இளமதியும் இளமதியோட அப்பாவும் தயிர் சாதத்தை தின்னுக்கிட்டு அதையே விரைச்சி விரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல நம்ம பரம சொன்ன மாதிரியே கூட்டம் சும்மா அலமோதுது. வந்து பாதி முக்காவாசி கடையே காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ பரம வந்து சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஆனாலும் இந்த இளமதி இருந்துக்கிட்டு, ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் வந்து பரம நல்லது பண்ணிட்டான், அதனால அவன் நல்லவன்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா என்னடான்னா, நம்ம சண்முகத்தோட ஆட்கள் பட்டைய போட்டுக்கிட்டு, வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, இளமதியோட கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே இளமதிக்கு பயமாயிடுச்சு. அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.